என் பெயர் கலைமலர். 2 நாட்களுக்கு பிறகு எனக்கு திருமணம் நடக்கவிருந்தது. இந்த திருமணம் என் பெற்றோரின் விருப்பப்படி நடந்தது. என் பெற்றோரின் முடிவில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. ஏனென்றால் நான் வீட்டை விட்டு வெளியே ஒருபோதும் கால் வைத்ததில்லை. வெளி உலகம் எப்படி இருக்கும், வெளி மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்று எனக்கு தெரியாது. வெளி உலகம் மிகவும் கொடூரமானது. தெரியாமல் கூட இந்த அநியாயமான உலகில் கால் வைத்து விடாதே என்று அம்மா எப்போதும் சொல்லிக் கொண்டே இருப்பார். நானும் மிகவும் பயந்த சுபாவம் கொண்டவள் என்பதால் அம்மா இதையே சொல்லிக் கொண்டிருப்பார். என்னிடம் தன்னம்பிக்கை மிகவும் குறைவாக இருந்தது. அதற்கு முக்கிய காரணம் நான் வெளியில் செல்வது மிகவும் குறைவு. யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் கூட மிகுந்த சிரமத்துடன் தான் பேசுவேன். புகுந்த வீட்டிற்கு போய் நீ என்ன செய்ய போகிறாயோ தெரியவில்லை என்று அம்மா அடிக்கடி சொல்வதை நான் கேட்பேன். இன்னும் 2 நாட்களில் திருமணம். என் வருங்கால வாழ்க்கை எப்படி அமையப் போகிறதோ என்று நினைத்தேன். ஆனாலும் என் பெற்றோரின் முடிவில் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஏனென்றால் அவர்கள் எடுக்கும் முடிவு என் நன்மைக்காகவே இருக்கும் என்று எனக்கு தெரியும். கடைசியில் திருமண நாளும் வந்தது. என் திருமணத்தன்று அப்பா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அந்த நாட்களில் அப்பாவின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அப்படி இருந்தும் திருமண வேலைகள் அனைத்தையும் அவரே முன்னின்று கவனித்தார். உறவினர்கள் முதல் சாப்பாடு வரை அனைத்தையும் அப்பாவே பார்த்து கொண்டார். ஒவ்வொரு வேலையையும் அவர் ஓடி ஓடி செய்தார். 2 சகோதரர்களுக்கு நான் ஒரே அக்கா என்பதால் திருமணத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. தம்பிகள் இருவரும் என்னை விட சிறியவர்கள். எங்கள் வீட்டு வசதி அவ்வளவு சிறப்பாக இல்லை. அப்பா பல வருடங்களாக என் திருமணத்திற்காக பணம் சேர்த்து வந்தார். ஏனென்றால் என் திருமண கடமையிலிருந்து அவர் மகிழ்ச்சியாக விடைபெற விரும்பினார். இன்று அந்த நாள் வந்துவிட்டதால் அப்பாவின் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. அப்பா என் திருமணத்திற்காக சேமித்த பணம் போதுமானதாக இல்லை. அதனால் அவர் கடன் வாங்கினார். இப்படியாக என் திருமணத்தினால் அப்பா கடனில் மூழ்கியிருந்தார். என் திருமணத்திற்காக அப்பா கடனாளி ஆகிவிட்டார் என்பதும் அதை திரும்பி செலுத்துவது அவருக்கு மிகவும் கடினம் என்பதும் எனக்கு தெரியும். அதனால் அப்பாவுக்காக நான் மிகவும் வருத்தப்பட்டேன். எப்படியோ என் திருமணம் மிகவும் மகிழ்ச்சியாக நடந்து முடிந்தது. நான் புகுந்த வீட்டிற்கு வந்தேன். அங்கு எல்லோரும் என்னை நன்றாக வரவேற்றார்கள். என் புகுந்த வீட்டு மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஏனென்றால் நான் பார்க்க மிக அழகாக இருந்தேன். யார் என்னை பார்த்தாலும் அப்படியே பார்த்து கொண்டே இருப்பார்கள். பெரிய சிவந்த கண்கள், பால் போன்ற வெள்ளை நிறம், இடுப்பு வரை நீண்ட கூந்தல், நேரான மூக்கு. இதனால்தான் என் அம்மா என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப தயங்கினார். நான் பருவ வயதை எட்டியதும் என் பெற்றோருக்கு என் மேல் கவலை அதிகமாக தொடங்கியது. என் அழகை பார்த்து அவர்கள் பயந்தார்கள். எங்கே ஏதேனும் அசம்பாவிதம் நடந்துவிடுமோ என்று அஞ்சினார்கள். என் கணவர் ஏற்கனவே என் புகைப்படத்தை பார்த்திருந்தார். ஆனால் திருமணத்தின் முதல் இரவில் நான் அவர் முன் அமர்ந்திருப்பதை பார்த்தபோது அவர் இதயம் ஒரு நிமிடம் நின்றுவிட்டது. இவ்வளவு அழகான பெண் தன் மனைவியாக கிடைத்ததை அவராலேயே நம்ப முடியவில்லை. முதல் இரவில் அவர் என் மீது காட்டிய அன்பு என் உள்ளத்தில் இருந்த பயத்தை போக்கியது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். இவ்வளவு அன்பான கணவர் கிடைத்ததற்காக கடவுளுக்கு நன்றி சொன்னேன். ஒரு நாள் இப்படியே கடந்து போனது. ஆனால் திருமணத்தின் 2வது நாளில் ஏன் என்று தெரியவில்லை, என் வயிற்றில் லேசாக வலிக்க ஆரம்பித்தது. வலி குறைவாக இருந்ததால் நான் அதை கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் திருமணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பும் எனக்கு இப்படித்தான் வலித்தது. ஆனால் சிறிது நேரத்திலேயே அந்த வலி தானாகவே நின்றுவிட்டது. பல முறை எனக்கு இப்படி நடந்திருக்கிறது. ஆனால் நான் அதை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. இன்றும் அதேபோல் லேசாக வலிக்க தொடங்கியது. சிறிது நேரத்தில் நின்றுவிடும் என்று நினைத்தேன். இன்றும் நான் அதை சொல்லவில்லை. ஏனென்றால் புகுந்த வீட்டில் அது எனக்கு 2வது நாள். வீடு முழுவதும் உறவினர்கள் நிறைந்திருந்தார்கள். அதனால் என் உடல்நிலை சரியில்லை என்று யாரிடமும் சொல்ல முடியவில்லை. புதிதாக வந்த மருமகளுக்கு உடம்பு சரியில்லை என்று எல்லோரும் பேசத் தொடங்குவார்கள் என்று பயந்து நான் அமைதியாக என் இடத்தில் அமர்ந்திருந்தேன். சிறிது நேரத்தில் என் வீட்டார் வந்தனர். ஆனால் என் வயிற்றில் மீண்டும் வலி எடுத்தது. இப்போது எனக்கு மிகவும் அசௌகரியமாக இருந்தது. என் உடல்நிலை மெல்ல மெல்ல மோசமடைவதை என்னால் உணர முடிந்தது. ஆனாலும் நான் பொறுத்து கொண்டு அமர்ந்திருந்தேன். உறவினர்கள் வந்த வண்ணம் இருந்தார்கள். ஆனால் வயிற்று வலி குறையவே இல்லை. முகத்தில் ஒரு போலி சிரிப்பை வைத்துக்கொண்டு
அந்த நேரத்தை வேதனையோடு கடத்தினேன். இரவு நேரத்தில் உறவினர்களின் கூட்டம் சற்று குறைந்தது. என்னை ஓய்வெடுப்பதற்காக அறைக்கு அனுப்பினார்கள். அறைக்குள் வந்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். காலை முதல் அமர்ந்திருந்ததால் என் இடுப்பு பிடித்து கொண்டது. வயிற்று வலியும் அதிகமாக தொடங்கியது. நான் என் அறையில் அமைதியாக படுத்துக்கொண்டு வலி குறைய காத்திருந்தேன். நான் யோசித்து கொண்டிருந்தேன். என்னவென்றால், எப்போதும் போல வலி குறைந்துவிடும் என்று நினைத்தேன். அதேபோல் வலியும் மெல்ல மெல்ல குறைய தொடங்கியது. அப்போதுதான் நான் நிம்மதி அடைந்தேன். திருமண வேலைகளால் வெளியில் அதிகமாக சாப்பிட்டதால் தான் வயிறு வலிக்கிறது என்று நினைத்து யாரிடமும் சொல்லவில்லை. அதனால் அன்று இரவு நான் சாப்பிடக்கூட இல்லை. வலி நன்றாக குறைந்து விட்டது. சொல்லப்போனால் வலியே இல்லை. நாள் முழுவதும் களைப்பாக இருந்ததாலும் வலியால் அவதிப்பட்டதாலும் படுக்கையில் படுத்த உடனேயே உறங்கிவிட்டேன். என் கணவர் ரோஹித் எப்போது அறைக்குள் வந்தார் என்று எனக்கே தெரியவில்லை. நான் தூங்குவதை பார்த்த அவர் என்னை எழுப்ப விரும்பாமல் என் அருகிலேயே படுத்து உறங்கிவிட்டார். மறுநாளும் உறவினர்களின் வருகை தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் இன்று என் வயிற்றில் வலியே இல்லை. அதனால் வெளியில் சாப்பிட்டது தான் காரணம் என்று நான் உறுதியாக நம்பினேன். இன்று திருமணமான 3வது நாள். திருமண வேலைகளால் நாங்கள் அனைவரும் களைப்பாக இருந்தோம். அதனால் வீட்டில் எல்லோரும் காலையில் தாமதமாகவே எழுந்தார்கள். நான் புதிய மருமகள் என்பதால் என்னையும் யாரும் எழுப்பவில்லை. காலை 10 மணிக்கு மேல் நான் எழுந்தபோது என் நாத்தனார் எனக்காக காலை உணவை கொண்டு வந்தார். காலை உணவை முடித்துவிட்டு நான் வெளியே வந்தேன். வீட்டாரோடு அமர்ந்து பேசி கொண்டிருந்த போது மீண்டும் என் உடல்நிலை சற்று சரியில்லாதது போல் தோன்றியது. ஆனால் அது என் கற்பனை என்று நினைத்து அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு எல்லோரோடும் சிரித்து பேசி நேரத்தை கழித்தேன். திருமண வீடு என்பதால் இன்னும் சில உறவினர்கள் அங்கேயே இருந்தார்கள். ரோஹித்தின் அத்தை வேறொரு ஊரில் இருந்து வந்திருந்தார். அவர் என்னை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை மிகவும் விசித்திரமாக பார்த்து கொண்டிருந்தார். அவர் என்னை பார்க்கும் விதம் எனக்கு மிகுந்த சங்கடத்தை தந்தது. அவர் பார்த்த பார்வையில் எவ்வளவு தைரியமான மனிதரும் பதற்றமடைந்து விடுவார்கள். அங்கு அமர்ந்திருப்பது எனக்கு மிகவும் அசௌகரியமாக இருந்ததால் நான் எழுந்து என் அறைக்கு சென்றேன். அங்கு அமர்வது எனக்கு கடினமாக இருந்தது. அதோடு வயிற்று வலியும் அதிகரிக்க தொடங்கியது. மேலாக அந்த அத்தையின் பார்வை என் உடலை ஊடுருவுவது போல் இருந்தது. அறைக்குள் வந்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். மதிய நேரமானதால் சிறிது ஓய்வெடுக்கலாம் என்று படுக்கையில் படுத்தேன். வயிற்றுக்கு சற்று ஓய்வு கொடுத்தால் வலி குறையும் என்று நினைத்தேன். அப்படி நினைத்து கொண்டிருக்கும் போதே நான் எப்போது உறங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை. மாலையில் நான் கண் விழித்த போது படுக்கையிலிருந்து எழவே மனமில்லை. இருந்தாலும் நான் இன்னும் புதிய மருமகள் என்பதால் ஒவ்வொரு அடியையும் யோசித்து தான் எடுத்து வைக்க வேண்டியிருந்தது. அம்மா வீட்டில் இருந்தபோது நான் நினைத்த நேரத்தில் தூங்க முடிந்தது. நான் குளியலறையிலிருந்து தயாராகி வெளியே வந்தபோது திடீரென்று என் வயிற்றில் மீண்டும் வலி ஏற்பட்டது. நான் அதை அலட்சியம் செய்துவிட்டு, கடவுளே, இந்த வலியை நிறுத்திவிடு என்று வேண்டிக் கொண்டேன். ஆனால் இந்த முறை வயிற்று வலி குறைவதற்கு பதிலாக இன்னும் அதிகரித்தது. வலியே எவ்வளவு அதிகமாகிவிட்டது என்றால் என் நிலைமை மிகவும் மோசமானது. யாரிடமாவது சத்தம் போட்டு உதவி கேட்கக்கூட என்னிடம் தெம்பு இல்லை. ரோஹித்தும் அந்த நேரத்தில் வீட்டில் இல்லை. அந்த வலியை பொறுத்து கொண்டு நான் நீண்ட நேரம் அறையிலேயே படுத்து கிடந்தேன். நீண்ட நேரத்திற்கு பிறகு ரோஹித் வீட்டிற்கு வந்தபோது என் நிலையை கண்டு என் உடல் நலத்தை பற்றி விசாரித்தார். என் முகம் முழுவதும் வெளிரி போய் மஞ்சள் நிறமாக இருந்தது. என் கணவர் என் நிலையை பார்த்து என்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முயன்றார். ஆனால் எனக்கு மருத்துவமனைக்கு செல்ல விருப்பமில்லை. அதனால் மருந்து கடையில் இருந்து வலி நிவாரணி மாத்திரை வாங்கி வர சொன்னேன். மாத்திரை சாப்பிட்டும் வலி குறையவில்லை. ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு வலி சற்று தணிய ஆரம்பித்தது. வலி முழுமையாக நிற்கவில்லை என்றாலும் நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். ஒரு 2 மணி நேரம் இப்படியே கடந்தது. என் கணவர் ரோஹித்தும் நிம்மதி அடைந்தார். எல்லோரும் சேர்ந்து இரவு உணவு சாப்பிட்டோம். ஆனால் எனக்கு இன்னும் லேசாக வலி இருந்ததால் நான் மிக குறைவாகவே சாப்பிட்டேன். உனக்கு இன்னும் உடம்பு சரியாகவில்லை என்றால் அறைக்கு சென்று ஓய்வெடு என்று ரோஹித் சொன்னார். அவர் சொன்னதை கேட்டதும் நான் உடனே எழுந்து அறைக்கு சென்றேன். எனக்கும் தூங்க வேண்டும் போல இருந்தது. படுக்கையில் படுத்து சிறிது நேரம்தான் ஆகியிருக்கும். திடீரென்று வயிற்றில் பயங்கர வலி எடுத்தது. நான் வலியால் அலறினேன். அதை கேட்டு எல்லோரும் ஓடி வந்தார்கள். என் நிலையை பார்த்து ரோஹித் கவலை அடைந்தார். நான் தான் அப்போதே சொன்னேன் அல்லவா, மருத்துவமனைக்கு செல்வோம் என்று.
நீதான் கேட்கவில்லை என்று அவர் சத்தமிட்டார். திருமணமான 3வது நாளிலேயே அவர்களுடன் மருத்துவமனைக்கு செல்ல எனக்கு சங்கடமாக இருந்தது. ஆனால் ரோஹித் என் பேச்சை கேட்காமல் என்னை தயாராக சொன்னார். அவரும் தயாரானார். எப்படியோ நான் தயாராகி அறையை விட்டு வெளியே வந்தபோது என் மாமியாரும் என் உடல்நிலையை பார்த்து கவலையடைந்தார். அவர் எங்களுக்கு ஆசி வழங்கி எங்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். அப்போது இரவு 8 மணி ஆகிவிட்டது. மருத்துவமனைக்கு வந்து நாங்கள் இருவரும் எங்கள் முறைக்காக காத்திருந்தோம். அங்கு பலவிதமான நோயாளிகள் வந்திருந்தார்கள். சிலர் குணமடைந்த மகிழ்ச்சியில் இருந்தார்கள். சிலர் தங்கள் உறவினர்களுக்காக கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். என் வயிற்றில் வலி எவ்வளவு அதிகமாக இருந்தது என்றால் என்னால் உட்காரக்கூட முடியவில்லை. வலியால் நான் முணங்கி கொண்டிருந்தேன். அவசரியம் அதிகமாகிக் கொண்டே போனது. என் நிலைமையை பார்த்து ரோஹித் மிகவும் கவலையடைந்தார். என் உடல்நிலை மிகவும் மோசமடைந்த போது எங்கள் முறை வரும் வரை காத்திருக்காமல் ரோஹித் ஓடி சென்று டாக்டரிடம் பேசினார். என்னை உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்து சென்றார்கள். என்னை பரிசோதிக்க தொடங்கினார்கள். எங்கே வலிக்கிறது என்று டாக்டர் கேட்டார். நான் என் வயிற்றில் வலிக்கும் இடத்தை கையை வைத்து காட்டினேன். என் வயிற்றில் ஏன் வலிக்கிறது என்பதற்கான காரணம் டாக்டருக்கு புரியவில்லை. இருந்தாலும் அவர் சில மாத்திரைகளை எழுதி தந்து ஒரு ஊசியும் போட்டு எங்களை வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். வீட்டிற்கு வந்த பிறகு அந்த ஊசியின் தாக்கத்தால் வலி சற்று குறைந்தது. நான் உடனே உறங்கிவிட்டேன். காலை வரை வலி சரியாக இருந்தது. ஆனால் மாலை நெருங்கும் வேளையில் மீண்டும் என் உடல்நிலை மோசமடைந்தது. மீண்டும் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். இந்த முறை டாக்டர் எனக்கு சோனோகிராஃபி செய்ய பரிந்துரைத்தார். ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தால்தான் உன் வயிற்றில் ஏன் வலிக்கிறது என்று புரியும். அதை இப்பொழுதே செய்தாக வேண்டும் என்று கூறினார். சிறிது நேரத்தில் எனக்கு ஸ்கேன் செய்யப்பட்டது. அதன் முடிவுகள் வர இன்னும் நேரம் இருந்தது. அதற்குள் என் உடல்நிலை மீண்டும் மோசமானதால் மீண்டும் என்னை அவசர சிகிச்சை பிரிவிற்கு அழைத்து சென்று வலி குறைய ஊசி போட்டார்கள். சில மணி நேரங்களுக்கு பிறகு ஸ்கேன் ரிப்போர்ட் வந்தது. நான் மருத்துவமனை படுக்கையில் படுத்திருந்தேன். என் அருகில் ரோஹித் அமர்ந்திருந்தார். அங்கே டாக்டரும் இருந்தார். அப்போது ஒரு நர்ஸ் ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்து வந்து டாக்டரிடம் கொடுத்தார். அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததும் டாக்டரின் முகம் மாறியது. நெற்றியில் சுருக்கம் விழுந்தது. அந்த டாக்டர் மேடம் நீண்ட நேரம் அந்த அறிக்கையையே பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. கடைசியில் ரோஹித் டாக்டரிடம் ரிப்போர்ட்டில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். அப்போது அந்த டாக்டர் சொன்னதை கேட்டு என் நினைவே தப்பியது போலானது. ரோஹித்தும் கண்களை விரித்து அதிர்ச்சியுடன் டாக்டரை பார்த்தார். டாக்டர் சொல்வதை என் காதுகளாலேயே என்னால் நம்ப முடியவில்லை. ஒரு நிமிடம் அவர் என்ன சொன்னார் என்றே எனக்கு புரியவில்லை. சிறிது நேரம் கழித்து அவர் சொன்னதன் அர்த்தம் புரிந்தபோது என் காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல் உணர்ந்தேன். என் உடலில் இருந்து உயிரே பிரிந்து விட்டது போன்ற ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டது. முதலில் ரோஹித் டாக்டரை முறைத்து பார்த்தார். பிறகு அவர் என்னை ஒரு பார்வை பார்த்தார் பாருங்கள். அந்த நேரத்தில் பூமி 2ஆக பிளந்து நான் அதற்குள் புதைந்து விட மாட்டேனா என்று தோன்றியது. ரோஹித்தின் கண்களில் என் மீது இருந்த அவிசுவாசம் அப்பட்டமாக தெரிந்தது. ஏதோ நான் ஒரு திருடி என்பது போல அவர் என்னை பார்த்தார். டாக்டருக்கு நான் என்ன பதில் சொல்வது? ரோஹித்திடம் இதை எப்படி விளக்குவது என்று புரியாமல் என் தலை பாழாகி போனது. ஒரு நொடியில் என் உலகமே தலைகீழாக மாறிவிட்டது. டாக்டர் மேடம் சொன்னார், சில மாதங்களுக்கு முன்பு நீ ஒரு கருவை கலைத்தாய் அல்லவா? அதனால்தான் உன் வயிற்றில் இவ்வளவு வலி ஏற்படுகிறது. எனக்கு திருமணமாகி வெறும் 4 நாட்களே ஆகிறது. அப்படி இருக்க இது எப்படி சாத்தியம்? ரோஹித் டாக்டரிடம் எங்களுக்கு திருமணமாகி 4 நாட்கள் தான் ஆகிறது என்று சொன்னார். இதை கேட்டதும் அந்த டாக்டர் அதிர்ச்சியடைந்து நான் ஏதோ மகா பாவம் செய்தது போல என்னை அருவருப்போடு பார்த்தார். பிறகு டாக்டர் ரோஹித்திடம் சொன்னார், இதை பற்றி நீங்கள் உங்கள் மனைவியிடமே கேளுங்கள். எங்கெங்கே போய் முகம் கருத்து விட்டு வந்தாலோ யாருக்கு தெரியும். டாக்டரின் வாயில் இருந்து எனக்காக வந்த இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த அறையே என்னை சுற்றி சுழல்வது போல இருந்தது. ரோஹித் என்னை இரத்த கண்களோடு பார்த்து கொண்டிருந்தார். நான் எந்த குற்றமும் செய்யாத போதும் அவர் முன் தலை குனிந்து அமர்ந்திருந்தேன். அந்த அறையில் இருந்த மற்ற நோயாளிகளும் நர்ஸுகளும் என்னை பார்த்து ஒருவருக்கொருவர் ரகசியமாக பேசிக்கொண்டார்கள். அந்த டாக்டர் மேடம் என்னை வெறுப்போடு பார்த்து கொண்டிருந்தார். ரோஹித் நீண்ட நேரம் தலை குனிந்தபடி தரையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். என் தரப்பிலிருந்து என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. பேசுவதற்கு டாக்டர் எதையும் மிச்சம் வைக்கவில்லை.
அவர் நேரடியாக என் நடத்தையின் மேல் பழி சுமத்தி விட்டார். நான் அதிர்ச்சியில் ஓரிடத்தில் உறைந்து போய் அமர்ந்திருந்தேன். நான் குற்றவாளி இல்லை என்றாலும் என் கணவரின் கண்களை நேருக்கு நேர் சந்திக்க எனக்கு துணிவில்லை. நான் நிரபராதி என்பதை எப்படி விளக்குவது என்று எனக்கு புரியவில்லை. இந்த நேரத்தில் எனக்கு என் அம்மாவின் நினைவுதான் வந்தது. நான் குறைவாக பேசும் பழக்கத்தை கண்டு அவர் கவலைப்படுவார். என்னிடம் தன்னம்பிக்கை மிக குறைவு என்பது அவருக்கு தெரியும். எனக்காக எனக்கே பேச தெரியவில்லை. இன்று என் நடத்தையை பற்றி பேசும்போதும் என் மீது பழி சுமத்தும் போதும் என் உதடுகள் தைக்கப்பட்டது போல் மௌனமாக இருந்தேன். என் மூளை மரத்து போனது போல் இருந்தது. எனக்காக பேச நான் பழகவில்லையே என்று என் குறையை நினைத்து வருந்தினேன். சிறிது நேரம் கழித்து ஒரு நர்ஸ் வந்து வயிற்று வலி குறைய எனக்கு குளுக்கோஸ் ஏற்றினார். அந்த பாட்டில் தீர 2 மணி நேரம் ஆனது. அந்த 2 மணி நேரமும் நான் தூக்கும் இடையில் ஏறியது போலவே உணர்ந்தேன். ரோஹித் தரையை பார்த்தபடி அமர்ந்திருந்தார். நான் கர்ப்பமாகவே ஆகாத போது டாக்டர் எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்ல முடியும் என்று நான் இன்னும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தேன். குளுக்கோஸ் ஏற்றி முடித்ததும் ரோஹித் என்னை வீட்டிற்கு அழைத்து வந்தார். என்னால் சரியாக நடக்க முடியவில்லை. தடுமாறினேன். என் கணவரின் சிவந்த கண்களையும் கோபத்தையும் கண்டு நான் மிகவும் பயந்தேன். கர்ப்பம் தரிப்பது ஒருபுறம் இருக்கட்டும், என் கணவரை தவிர இதுவரை வேறு யாரும் என்னை தொட்டது கூட கிடையாது. நான் அத்தனை தூய்மையானவள். அப்படி இருக்க டாக்டர் இப்படி எப்படி சொல்லலாம்? இதையே நினைத்து நினைத்து என் தலை வலிக்க தொடங்கியது. ரோஹித் என்னை இழுத்து கொண்டு வீட்டிற்கு வந்தார். நான் என் அறைக்கு சென்றேன். ரோஹித் நேராக தன் அம்மாவின் அறைக்கு சென்றார். இதை பற்றி அவர் என்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. ஒருவேளை அவர் டாக்டரின் வார்த்தைகளை அப்படியே நம்பிவிட்டார். எனக்கு ஒரு முறை கூட விளக்கம் சொல்ல அவர் வாய்ப்பளிக்கவில்லை. நானும் என் வழக்கமான சுபாவத்தால் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஒருவேளை நான் அமைதியாக இருந்ததே அவருக்கு டாக்டரின் பேச்சின் மீது இன்னும் அதிக நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கலாம். இனி என்ன நடக்கப் போகிறதோ என்று நான் என் அறைக்குள் அமர்ந்து அழுது கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று கதவு பலமாக திறக்கப்பட்டது. ரோஹித்தும் அவர் அம்மாவும் உள்ளே வந்தார்கள். உள்ளே வந்த உடனேயே ரோஹித்தின் அம்மா என்னை வசைபாடத் தொடங்கினார். எப்படிப்பட்ட ஒரு நடத்தை கெட்ட மருமகள் எனக்கு கிடைத்திருக்கிறாள். எங்கெங்கே போய் முகம் கருத்து விட்டு வந்தாயோ தெரியவில்லை. என் மகனின் வாழ்க்கையையே பாழாக்கி விட்டாய். நீ உருப்படவே மாட்டாய் என்று சாபமிட்டார். என் முன்னாலேயே அவர் என் பெற்றோருக்கு ஃபோன் செய்து கண்டபடி பேசினார். உடனே இங்கே வந்து உங்கள் மகளை அழைத்து செல்லுங்கள். இப்படிப்பட்ட கேவலமான பெண்ணை எங்கள் வீட்டில் வைத்துக் கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டார். இவ்வளவு நடந்தும் ரோஹித் அமைதியாக நின்றிருந்தார். அவர் தன் அம்மாவின் பேச்சையும் என் பெற்றோரின் பதிலையும் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். என் ஆத்மா உள்ளுக்குள் கதறியது. என் தரப்பு நியாயத்தை சொல்ல துடித்தேன். ஆனால் என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. என் கண்களில் இருந்து கண்ணீர் மட்டும் வழிந்தோடியது. யாரும் என்னிடம் ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை. அதற்குள் தங்கள் முடிவை அறிவித்து விட்டார்கள். இப்போது எனக்கு என்னை பற்றி கவலை இல்லை, என் பெற்றோரை பற்றி தான் கவலையாக இருந்தது. இதை கேட்டு அவர்கள் மனது எவ்வளவு காயப்பட்டிருக்கும். எத்தனை சிரமங்களுக்கு இடையே அவர்கள் என் திருமணத்தை நடத்தினார்கள் என்பது எனக்கு தெரியும். பலரிடம் கடன் வாங்கியிருந்தார்கள். அந்த கடனை அடைப்பதற்கு முன்பே இப்படி ஒரு நிலை ஏற்படும் என்று அவர்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். திருமணமான 4வது நாளிலேயே இவ்வளவு பெரிய கலவரமாகிவிட்டது. என் மாமியார் தொடர்ந்து என்னை சபித்துக் கொண்டிருந்தார். மிக கேவலமான வார்த்தைகளால் என்னை திட்டினார். ரோஹித்தின் கண்கள் கோபத்தால் சிவந்திருந்தன. அவர் என்னை வெறுப்போடு பார்த்தார். அவர் விவாகரத்து கொடுக்கவும் தயாராகிவிட்டார். என் பெற்றோரின் வருகைக்காக காத்திருந்தார். நான் ஒரு மூலையில் குற்றவாளியைப் போல பயந்து நின்றிருந்தேன். என் மாமியாரோ திருமணமான உடனேயே உண்மை தெரிந்து என்னிடமிருந்து தன் மகனுக்கு விடுதலை கிடைத்ததற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி கொண்டிருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு என் பெற்றோர் மிகவும் வேதனையான நிலையில் என் புகுந்த வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். அப்போது நாங்கள் அனைவரும் வரவேற்பு அறையிலேயே இருந்தோம். 4 புறமிருந்தும் என் மீது ஏச்சுக்களும் பேச்சுக்களும் விழுந்தன. அங்கே நின்றிருந்த ஒவ்வொருவரும் என்னை அருவருப்போடு பார்த்தார்கள். நான் ஒரு மூலையில் நின்று அழுது கொண்டிருந்தேன். அழுவதை தவிர வேறு என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. ரோஹித்தின் அத்தை என்னை ஒரு விலை மாது என்பது போன்ற மிக மோசமான வார்த்தைகளால் திட்டினார். அவர் என் மாமியாரிடம் தெரியாத இடத்தில் சம்பந்தம் செய்ய வேண்டாம் என்று அப்போதே சொன்னேன். நீதான் கேட்கவில்லை என்று சொல்லி கொண்டிருந்தார்.
நீ என் பேச்சை கேட்காமல் உன் மகனுக்கு தெரியாத இடத்தில் திருமணம் செய்து வைத்து அவன் வாழ்க்கையை நாசமாக்கி விட்டாய் என்று ரோஹித்தின் அத்தை கத்தி கொண்டிருந்தார். அவருக்கு இந்த திருமணத்தில் ஆரம்பத்தில் இருந்தே உடன்பாடு இல்லை. ஏனென்றால் ரோஹித்திற்கு அவர் பார்த்த பெண்ணைத்தான் திருமணம் செய்து வைக்க விரும்பினார். ஆனால் என் மாமியார் பிடிவாதமாக இருந்து தனக்கு பிடித்த பெண்ணைத்தான் மருமகளாக கொண்டு வருவேன் என்று ஒற்றை காலில் நின்றார். இதனால் அந்த நாத்தனாருக்கும் அன்னிக்கும் இடையே பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது. இப்போது அத்தையிடம் என் மாமியார் எடுத்த முடிவு தவறு என்று நிரூபிக்க நல்ல வாய்ப்பு கிடைத்து விட்டது. என் பெற்றோர்கள் வரவேற்பு அறைக்குள் நுழைந்ததும் நான் ஓடி சென்று என் அம்மாவை கட்டி கொண்டு அழுதேன். அம்மா என்னை அமைதிப்படுத்த முயன்றார். ஆனால் என் அழுகை இன்னும் அதிகரித்தது. இத்தனை மணி நேரமாக நான் அனுபவித்த கொடுமைகள் அனைத்தும் என் சொந்த மனிதர்களை பார்த்ததும் கண்ணீராக வெளியேறியது. என் மாமியார் என் பெற்றோரை அமர வைத்து என்னென்னவோ பேசினார். இப்படிப்பட்ட யோகியதை இல்லாத பெண்ணை என் மகனுக்கு ஏன் கட்டி வைத்தீர்கள்? உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? என் மகனின் வாழ்க்கையை சீரழித்து விட்டீர்களே என்று கத்தினார். ஆனால் என் அம்மா என் மகள் அப்படிப்பட்டவள் அல்ல என்று சத்தியம் செய்து என் பக்கம் பேசினார். என் அப்பா தலைகுனிந்து அமர்ந்திருந்தார். அப்போது அவர் மிகவும் பலவீனமாக தெரிந்தார். கண்டிப்பாக ஏதோ தவறு நடந்திருக்கிறது. தன் மகள் அப்படிப்பட்டவள் அல்ல என்று என் அப்பா என் கணவரிடமும் மாமியாரிடமும் உறுதியளித்தார். ஆனால் அவர்கள் எதையும் கேட்க தயாராக இல்லை. உடனடியாக உங்கள் மகளை இங்கிருந்து அழைத்து செல்லுங்கள், ஒரு நிமிடம் கூட அவளை இந்த வீட்டில் எங்களால் சகித்துக் கொள்ள முடியாது என்பதில் உறுதியாக இருந்தார்கள். ரோஹித் கோபத்தின் உச்சத்துக்கே சென்றிருந்தார். அவர் என் கையை பிடித்து இழுத்து வந்து என் அப்பாவின் கையில் ஒப்படைத்தார். இவளை இங்கிருந்து கூட்டி செல்லுங்கள், இனி இவளை எங்களால் சகித்து கொள்ள முடியாது. இன்னும் சில நாட்களில் உங்கள் வீட்டிற்கு விவாகரத்து நோட்டீஸ் வரும் என்றார். விவாகரத்து என்ற வார்த்தையை கேட்டதும் என் அப்பா ரோஹித்தின் கால்களை பிடித்து கதறினார். தன் தலையை அவர் காலில் வைத்து சில நாட்கள் அவகாசம் கேட்டார். என் அப்பாவின் நிலையை கண்டு ரோஹித்திற்கு சற்று இரக்கம் ஏற்பட்டது. சரி, உங்களுக்கு 5 நாட்கள் அவகாசம் தருகிறேன். உங்கள் மகள் நிரபராதி என்பதை ஆதாரத்துடன் உங்களால் நிரூபிக்க முடியாவிட்டால் நான் அவளை தொட்டும் பார்க்க மாட்டேன். விவாகரத்து செய்து உங்கள் வீட்டிற்கே அனுப்பிவிடுவேன் என்றார். எனக்கும் என் பெற்றோருக்கும் அந்த 5 நாட்கள் அவகாசம் மிக முக்கியமானதாக இருந்தது. என் மீது சுமத்தப்பட்ட பழியை பொய் என நிரூபிக்க அந்த 5 நாட்கள் எனக்கு இருந்தன. என் பெற்றோர் என்னை வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள். என் வீட்டில் ஒரே குழப்பமாக இருந்தது. திருமணமாகி 4 நாட்கள் தான் ஆகிறது. அதற்குள் என் கணவர் விவாகரத்து பற்றி பேசுகிறார். என் நடத்தையின் மீது சேறு பூசப்பட்டு விட்டது. அடுத்து என்ன நடக்கும் என்று எனக்கு எதுவுமே புரியவில்லை. டாக்டர் சொன்னதை என் சகோதரர்கள் கேட்டபோது அவர்கள் கோபத்தில் சிவந்து போனார்கள். என்னை அடிப்பதற்காக ஓடி வந்தார்கள். எங்கள் மானத்தையே வாங்கிவிட்டாய், சமூகத்தில் எங்களை தலைகுனிய வைத்து விட்டாய் என்று கத்தினார்கள். நாங்கள் எங்கே போய் முகம் காட்டுவது என்று அவர்கள் கேட்டதற்கு என்னிடம் அழுகையை தவிர பதில் ஏதும் இல்லை. என் கணவரிடமும் மாமியாரிடமும் நான் நிரபராதி என்று என்னால் புரிய வைக்க முடியாத போது என் சகோதரர்களிடம் எப்படி புரிய வைக்க முடியும்? என் வாயில் இருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. அம்மாவும் அப்பாவும் குறுக்கே வந்து என் சகோதரர்களை தடுத்து நிறுத்தினார்கள். பார்க்க பார்க்க இந்த செய்தி உறவினர்கள் அனைவருக்கும் பரவியது. நான் திருமணத்திற்கு முன்பே கர்ப்பமாக இருந்தேன் என்று கேள்விப்பட்டதும் அனைவரும் அதிர்ச்சியில் வாயடைத்து போனார்கள். என் வருங்காலத்தை பற்றி யோசித்து என் பெற்றோர் இரவு முழுவதும் தூங்காமல் பேசிக்கொண்டிருந்தார்கள். நானும் என் வருங்காலத்தை நினைத்து கவலைப்பட்டேன். இரவு முழுவதும் எனக்கு ஒரு நிமிடம் கூட தூக்கம் வரவில்லை. காலையில் நான் அறையை விட்டு வெளியே வந்தபோது என் பெற்றோர் தயாராக அமர்ந்திருந்தார்கள். நீயும் தயாராகி வெளியே வா என்று அம்மா சொன்னார். நான் அவர்களிடம் எந்த கேள்வியும் கேட்காமல் மீண்டும் அறைக்குள் சென்று தயாராகி வந்தேன். நான் வந்ததும் என்னை மீண்டும் அதே டாக்டரிடம் அழைத்து செல்லப் போவதாக அம்மா சொன்னார். என்னை மீண்டும் ஒரு முறை பரிசோதிக்க அவர்கள் விரும்பினார்கள். ஏனென்றால் என் பெற்றோருக்கு என் மீது துளியும் சந்தேகம் வரவில்லை. என்னை பற்றி அப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்பதை அவர்களால் நம்பவே முடியவில்லை. என் மீது அவர்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. ஏனென்றால் என் முழு வாழ்க்கையும் அவர்கள் கண்ணெதிரே தான் கழிந்தது. என் சுபாவம் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் அவர்கள் என் மீது சந்தேகப்பட முடியவில்லை. அந்த டாக்டரிடம் மீண்டும் என்னை காட்டினால் உண்மை வெளியே வரும் என்று அவர்கள் இரவு முழுவதும் யோசித்து முடிவெடுத்தார்கள். நாங்கள் மீண்டும் மருத்துவமனைக்கு சென்றோம். என் அப்பாவும் ரோஹித்திற்கு ஃபோன் செய்து மருத்துவமனைக்கே வர சொன்னார். ரோஹித்திற்கு வர விருப்பமில்லை.
ஆனால் என் அப்பா மிகவும் கெஞ்சி கேட்டுக்கொண்டதால் அவர் சம்மதித்தார். நாங்கள் மருத்துவமனைக்கு சென்றோம். அங்கே எனக்கும் ரோஹித்திற்கும் இடையே பார்வை மோதிய போது அவர் ஒரு நொடி கூட என்னை பார்க்கவில்லை. என் கண்ணீரை நான் உள்ளுக்கே விழுங்கிக் கொண்டேன். எங்கள் முறை வந்தபோது நான் என் பெற்றோருடன் டாக்டரிடம் சென்றேன். அந்த டாக்டர் மேடம் என்னை பார்த்த உடனேயே அடையாளம் கண்டு கொண்டார். என் மகள் திருமணத்திற்கு முன்பு கர்ப்பமாக இருக்க வாய்ப்பே இல்லை என்று என் அம்மா அவரிடம் உறுதியாக கூறினார். நானும் அந்த டாக்டரிடம் நான் மிகவும் தூய்மையானவள் என்றும் கர்ப்பம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் கூறி கதறினேன். எங்கள் வேண்டுதலை கேட்டு டாக்டர் சற்று யோசனையில் ஆழ்ந்தார். பிறகு மீண்டும் ஒரு முறை எனக்கு சோனோகிராஃபி செய்ய எழுதி தந்தார். நான் மீண்டும் அம்மாவுடன் ஸ்கேன் அறைக்கு சென்றேன். ஸ்கேன் செய்து முடித்த பிறகு சிறிது நேரம் கழித்து அறிக்கையுடன் வந்து பார்க்க சொன்னார்கள். அந்த நேரம் எனக்கு தூக்கும் இடையில் நிற்பது போலவே இருந்தது. இன்றும் அந்த அறிக்கையில் தவறாக ஏதேனும் வந்தால் என் வாழ்க்கை பாழாவதை யாராலும் தடுக்க முடியாது. அதனால்தான் என் மனது கடவுளிடம் அழுது அழுது வேண்டிக் கொண்டிருந்தது. உண்மை வெளிவர வேண்டும், இல்லை என்றால் என் வாழ்க்கை அழிவதுடன் எனக்கு பெரிய அவமானமும் ஏற்பட்டுவிடும். இந்த அவப்பெயர் என் வாழ்நாள் முழுவதும் துடைக்க முடியாத ஒரு கரையாகிவிடும். நான் எதுவும் செய்யாமலேயே அனைவர் கண்ணிலும் குற்றவாளியாக நின்றேன். அந்த நேரத்தில் என் துயரத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. என் சொந்த மனிதர்களின் கண்களிலேயே என் மீதான நம்பிக்கையின்மையை கண்டபோது என் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு ஸ்கேன் ரிப்போர்ட் வந்தது. அதை எடுத்துக்கொண்டு நான் டாக்டரிடம் சென்றேன். இந்த முறை என்னுடன் என் அம்மா மட்டுமே இருந்தார். என் அப்பாவும் ரோஹித்தும் வெளியிலேயே நின்றிருந்தார்கள். சிறிது நேரத்தில் என் மாமியாரும் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தார். இனி எந்த டாக்டரிடம் காட்ட வேண்டியது பாக்கியிருக்கிறது என்று அவர் கத்தி கொண்டிருந்தார். இந்த நடத்தை கட்டவேளை விவாகரத்து செய்துவிட்டு இந்த விஷயத்தை இத்துடன் முடித்துவிடு என்று அவர் ரோஹித்திடம் சொன்னார். ஆனால் ரோஹித்திற்கு ஒருவேளை கடவுள் பயம் இருந்திருக்கலாம். விவாகரத்து செய்வதற்கு முன்பு அனைத்தையும் ஆதாரத்துடன் உறுதி செய்து கொள்ள அவர் விரும்பினார். தன் கையால் தவறான முடிவு அல்லது பாவம் நேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார். நான் ஒரு குற்றவாளியைப் போல டாக்டர் முன்னால் தலைகுனிந்து அமர்ந்திருந்தேன். டாக்டரின் அறைக்குள் என் கணவர் மற்றும் மாமியாரும் வந்தார்கள். எனக்கு பின்னால் என் குடும்பத்தினர் அனைவரும் நின்றிருந்தார்கள். டாக்டரின் வாயிலிருந்து வரப்போகும் வார்த்தைகள் எனக்கு புதிய வாழ்க்கையை தரலாம் அல்லது மரணத்தின் வாசலுக்கே என்னை தள்ளலாம். என் வாழ்க்கையின் கயிறு இப்போது டாக்டரின் கையில் இருந்தது. அவர் என்ன சொல்லப் போகிறார் என்று நான் வழிமேல் விழி வைத்து காத்திருந்தேன். டாக்டர் சிறிது நேரம் என் அறிக்கைகளை பார்த்தார். பிறகு என்னுடைய பழைய அறிக்கைகளையும் கேட்டார். நான் என் பையில் இருந்து அவற்றை எடுத்து கொடுத்தேன். டாக்டர் அமைதியாக 2 அறிக்கைகளையும் ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தார். அவர் முகத்தில் விசித்திரமான உணர்வுகள் தெரிந்தன. சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் முகம் ஆச்சரியத்தில் விரிந்தது. ஏதோ தவறு நடந்து விட்டது என்பது போல டாக்டர் இன்றைய அறிக்கையை என் முன் வைத்து சொன்னார். வெளியில் சாப்பிட்டதால் தான் உன் வயிற்றில் வலி ஏற்பட்டிருக்கிறது. உன் கல்லீரலில் வீக்கம் இருந்ததால் தான் அவ்வளவு வேதனைப்பட்டாய். டாக்டர் என் அம்மாவிடம் உங்கள் மகள் கர்ப்பமாக இல்லை என்று கூறினார். உடனே என் மாமியார், கடந்த முறை அறிக்கையில் அவள் கர்ப்பமாக இருந்ததாக சொன்னீர்களே என்று கேட்டார். அப்போது டாக்டர் சொன்னதை கேட்டு என் காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல் இருந்தது. டாக்டர் சொன்னார், கடந்த முறை பெயரால் ஒரு குளறுபடி நடந்துவிட்டது. உன் பெயர் கலைமலர். அன்று வந்த மற்றொரு பெண்ணின் பெயரும் கலைமலர்தான். அந்த பெண்ணிற்கு சில மாதங்களுக்கு முன்பு கருச்சிதைவு ஏற்பட்டிருந்தது. அதனால்தான் அவளுக்கு வயிற்றில் வலி இருந்தது. பெயர் ஒன்றாக இருந்ததால் இவ்வளவு பெரிய குழப்பம் ஏற்பட்டு விட்டது. டாக்டர் தன் தவறை ஒப்புக்கொண்டு எங்களிடம் மன்னிப்பு கேட்டார். அந்த நேரத்தில் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லி அழுது கொண்டிருந்தேன். என் கணவரும் மாமியாரும் வெட்கத்தால் தலைகுனிந்து நின்றார்கள். என் அப்பா என்னை நெஞ்சோடு அணைத்து கொண்டு சொன்னார், மகளே, இவை அனைத்தும் ஒரு சிறு புரிதல் இன்மையால் நடந்தவை. தவறான புரிதல் நல்ல மனிதர்களின் வாழ்க்கையையே அழித்துவிடும். ஆனால் உன் பெற்றோருக்கு உன் மீது முழு நம்பிக்கை இருந்தது. இனி நீ கவலைப்பட தேவையில்லை. இப்படியாக என் வீடும் என் வாழ்க்கையும் அழிவில் இருந்து காப்பாற்றப்பட்டது. ரோஹித் என்னிடம் மன்னிப்பு கேட்டார். நானும் அவரை மன்னித்தேன். ஏனென்றால் அவர் மீதும் தவறு இல்லை. அந்த சூழ்நிலையில் யார் இருந்தாலும் அப்படித்தான் நினைத்திருப்பார்கள். என் மாமியாரும் என்னிடம் மன்னிப்பு கேட்டார். அவரையும் நான் மன்னித்தேன்.
இன்று நான் என் வீட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன். என் மாமியார் என் மீது மிகுந்த அக்கறை காட்டுகிறார். ரோஹித்தும் என் மீது மிகுந்த அன்பு செலுத்துகிறார். இப்போது என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்துள்ளது. நன்றி.